இதே உக்ரைன் ரஷ்யா போர் விஷயத்துல வந்து ஆமா. ஜெலன்ஸ்கி ஆனா அவர்கள் வந்து அந்த ஒரு இடத்துல விமர்சனத்தை வச்சிருந்தாரு. அ மோடி மேல. உங்களுடைய ராஜதந்திரம் அப்படின்றது ஒரு நிலையானதா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த ஆமாங்க. சொல்லியிருந்தாரு. ஒரு இடத்துக்கும் ஒரு ராஜதந்திரம் அப்படின்றது என்னது? நம்மளுக்கு ராஜதந்திரமே இல்லன்றது அவருக்கு தெரியல. முழுக்க முழுக்க இந்தியாவுடைய அயலுறவு கொள்கைன்றது இது பண்ணிட்டா அது வந்து போதும். அப்புறம் உக்ரைனை முடிச்சாச்சு. உக்ரைன் வந்துட்டு நேட்டோல சேர்றதன் மூலமா நேட்டோனுடைய படைபலம் தனது எல்லைக்கு வரக்கூடாது அப்படின்னு ரஷ்யா சொல்லிட்டு நாடு பிடிக்கிற வேலையை அவன் பண்றான். அதை இவர் ஆதரிக்கிறாரு. அதான் பீஸ் டீல். ரைட்டுங்களா? விட்டு கொடுக்குறாரு. இவனை பலியிட்டு நான் உனக்கு உனக்கு நான் துணை நின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேர் எர்த் அந்த மினரல்ஸ் எல்லாம் அங்கே எடுத்துக்கிறது ஒரு $150 பில்லியன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதான் ஜெலன்ஸ்கிக்கும் அவங்களுக்குமான உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல தான் வந்துட்டு ஜெர்மனி என்ன சொல்லிட்டான், நீ கவலையே படாத, அமெரிக்கா நிக்கலன்னா கூட நாங்கெல்லாம் ஒன்னா நிப்போம்ட்டான் அவனோட. ஏன்னா அவனுக்கு தான் ரஷ்யா வந்துட்டு இமிடியேட் த்ரெட். அதனால அவங்க வந்துட்டு ஒன்னா நிக்கிறாங்க. இது முடிஞ்சு போச்சு. இந்த நாடு எடுத்துக்கிட்டீங்க, இது வந்துட்டு என்ன பண்ணிருக்கணும்? நீ சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டு தப்பு. உக்ரைனுடைய இறையாண்மைப்படி முடிவெடுக்க அவனுக்கு அதிகாரம் உண்டு. சொல்லல. ரஷ்யாவுடைய ஆக்கிரமிப்பா ஆதரிக்கிறான். ஆதரிக்கிறாங்களா? ஆதரிக்கிறாங்க. ஸோ என்னைக்கு சொன்னாங்க அவங்க டான்பாஸ் ரீஜன் விட்டு நீ வெளியேறணும் அப்படின்னு என்னையாச்சும் மோடி சொன்னாரா? சொல்ல. ஏன் சொல்ல? நடுநிலையா இருக்கணும் அப்படின்னு. நடுநிலையா இருக்கிறது அநியாயத்தை ஒத்துக்கிறதுக்கு பேர் நடுநிலையா? இல்லையே. அப்ப காசை ஃபுல்லா அழிக்கலாம். இல்ல எதிரே தலையிடாத வேடிக்கை பார்க்கறதுக்கு பேர் நடுநிலையா? அதுக்கு நீ உலக வாரங்கள்ல நீ ஒரு ஆளே இல்லை.